ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி தக்காளி சாம்பார் சுவையாக எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். குக்கரில் 3 விசிலுங்க. சட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிடத்தில் கமமாக ரெடி ஆகிடுங்க. இந்த தக்காளி சாம்பார் பார்த்திங்கன்னா இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்தி, ரொட்டி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஊத்தப்பம், பூரி, பொங்கல், மெதுவடை, சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிட்லாங்க. இந்த ஒரு சாம்பார் செய்து வச்சுக்கிட்டுனா போதுங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாம்பார் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோட நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க இந்த தக்காளி சாம்பார் ரெசிபி பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் மேலே குக்கர் வச்சுருக்கேன். இதில் தக்காளி பழம் 4 தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமாக சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 4 பச்சை மிளகாய், 10 பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன். சின்ன சைஸ் பூண்டுன்றதுனால 10 சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய சைஸ் பூண்டு பற்கள் சேர்க்குற மாதிரியா இருந்தால் ஒரு 5 பூண்டு பற்கள் மட்டும் சேர்த்துக்குங்க. இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். பருப்பை 2-3 மட்டும் நல்லா சுத்தமாக அலசிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் காரத்துக்கு சேர்த்துருக்கேன். சாம்பார் பொடி 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு 200 ml மட்டும் தண்ணி சேருங்க. 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டுக்கலாங்க. மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் விட்டுடலாங்க. 3 விசிலில் எல்லாமே நமக்கு பருப்பு, வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா குழைவாக வெந்துருங்க. 3 விசில் வந்ததுக்கப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். நல்லா காம்பை சேர்த்த பருப்பு, வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வெந்துடுச்சு. இது தண்ணியை வடிச்சிட்டு பருப்பு சட்டியில் நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சாம்பாருக்கு தாளிப்பு கொடுத்துருக்கேன். தாளிப்பு கரண்டில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 4 வரமிளகாய், கருவேப்பிலை கொஞ்சமாக ஒரு கொத்து. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இதெல்லாம் பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ சிம்மில் வச்சுட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே எடுத்துடுங்க. சாம்பார் பொடி கருகிடும் ரொம்ப நேரம் நீங்கள் வதக்கினீங்கன்னா. இப்போ கடைஞ்சி வச்ச சாம்பாரோட சேர்த்துக்கலாங்க. சாம்பாரில் தண்ணி ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு சாம்பாரை ஒரு 3-4 நிமிஷம் போல் மிதமான தீயில கொதிக்க விடுங்க. இதில் நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் இருந்தால் கூட சேர்த்துக்குங்க. சாம்பார் கொதிக்கும் போது நல்ல வாசமாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்குங்க. இப்போ சாம்பார் பார்த்திங்கன்னா ஒரு 4 நிமிஷம் போல் கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ நம்மளுடைய தக்காளி சாம்பார் ரெடி ஆகிடுச்சிங்க. கம்மன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் மல்லித்தழை பொடியாக நறுக்கிறது சேர்த்துக்குங்க. இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய தக்காளி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. செய்யறதுக்கு ரொம்ப சுலபங்க. குக்கரில் 3 விசிலுங்க. சட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிடத்தில் செய்து முடிச்சிடலாம். இந்த ஒரு சாம்பார் செய்து வச்சுக்கிட்டோன்னா பார்த்தீங்கன்னா இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தாப்பம், பூரி, பொங்கல், மெதுவடை எல்லாத்துக்கும் இந்த ஒரு சாம்பார் இருந்தால் போதுங்க. இது செய்யறதுக்கு ரொம்ப சுலபங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாம்பார் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோட நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.